அன்பே கடவுள். வெல்கம் டு ஏ ப்ராப்பர்ட்டி. நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2 கார் பார்க்கிங்கோட அமைஞ்ச நல்ல ஒரு பங்களாவை பார்க்க போகிறோம். இந்த பங்களாவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும்னு உங்களுக்கு ஆசையும் விருப்பமும் வந்துடும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். என்னென்ன விஷயங்கள் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே நாங்கள் இந்த பங்களாவில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாலில் பார்க்குறீங்க. டிவி ஷோகேஸை நல்ல டிசைனாக மாடர்னாக செஞ்சுருக்கோம். ஃபால் சீலிங் ஒர்க்கையும் நல்ல ஒரு டிசைனில் லைட்டிங் எஃபெக்டோடு செஞ்சுருக்கோம். இது போல் பல விஷயங்களை இந்த பங்களாவில் ஒன்றுத்தையும் பார்த்து செஞ்சுருக்கோம். லேட்டஸ்ட் மாடலில் கட்டின ஃபுல் பங்களாவையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு சீலிங்லேயே ஸ்பாட் லைட்லாம் அமைச்சு கொடுத்து ரொம்பவே அழகாக டிசைன் செஞ்சுருக்காங்க. செப்டி டேங்க்கு சம்பையும் பார்க்கிங் ஏரியாலேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸ் வால் ஃபுல்லாகவுமே டிசைனிங் டைல்ஸ் பதிச்சு ரொம்பவே அழகாக டிசைன் செஞ்சுருக்கு. சேஃப்டி கிரில் கேட்டை எஸ்எஸ்ல ரொம்பவே நல்லா டிசைன் செஞ்சுருக்காங்க. ஃப்ரெஞ்சு விண்டோவும் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்குறது மெயின் டோரு டீக் வுட்டில் நல்ல டிசைனாக செஞ்சுருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே ஃபால் சீலிங் ஒர்க்கோட அருமையான ஒரு லிவிங் ரூமை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 15.6க்கு 13.7 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. டிவி ஷோகேஸையும் ரொம்பவே அழகாக டிசைன் செஞ்சுருக்காங்க. இந்த பங்களாவுக்கு ஃபுல் இன்டீரியர் ஒர்க் செஞ்சுட்டாங்க. ஃப்ளோரிங்க்கு மார்பிள் போட்டிருக்காங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் 4x2 டைல்ஸையே மார்பிள் போட்ட மாதிரி சூப்பராக டிசைன் செஞ்சுருக்காங்க. அந்த காலத்தில் பழமொழியே சொல்லியிருக்காங்க, கல்யாணத்தை செஞ்சு பாருங்க, வீட்டை கட்டி பாருங்க அப்படின்னு. இந்த பங்களாவை கட்டுறதுக்கு ஒன்றுத்தையும் பார்த்து செஞ்சுருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் ரூமோட ஃபால் சீலிங் ஒர்க்கு. இந்த டிசைனையும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்காங்க. பங்களா ஃபுல்லாகவுமே ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு லைட்டிங் எஃபெக்டும் சூப்பராக செஞ்சுருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவோட சைஸு 11க்கு 10 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூமோட அமைஞ்ச இந்த பங்களாவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் லிவிங் ரூமு, சாமி ரூமு, கிச்சன், பெட்ரூம், காமன் ரெஸ்ட் ரூம் ஒன்று அமைச்சிருக்காங்க. நார்த் ஃபேஸில் அமைஞ்சிருக்கு இந்த பங்களா. செட்பேக் ஏரியா விட்டு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது சாமி ரூமு. ரொம்பவே அழகாக டிசைன் செஞ்சுருக்காங்க. யூசபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஹேண்ட் வாஷ் ஏரியா. மாடர்னாக வாஷ் பேசின் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது காமன் ரெஸ்ட் ரூமு. இந்த ரெஸ்ட் ரூமுக்கு வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சீலிங் ஹைட்டுக்கு டிசைனாக வால் டைல்ஸ் பதிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது மாடுலர் கிச்சன். இது ஃபுல் ஒர்க்கும் செஞ்சிட்டாங்க. சிம்னி மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். கிச்சனுக்கு தேவையான அளவுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு சர்வன்ட் மெய்டு வந்துட்டு போகிற மாதிரி ஒரு டோர் அமைச்சு அதுக்கு சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சனை கார்ப்பரேட் லுக்கில் நல்ல ஒரு கலரில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயே ஆர்ஓ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸும் செஞ்சுருக்காங்க. கிச்சனில் வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் ஒரு விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பங்களாவோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி ஐயப்பந்தாங்கல்ல அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கும் ஃபால் சீலிங் ஒர்க்கு, இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த ரூமை யாரும் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா அவங்க தங்குறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸு 10க்கு 12 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. ஹாஃப் கிரவுண்டு லேண்டில் 2 கார் பார்க்கிங், 2 லிவிங் ரூமோட செட்பேக் ஏரியா விட்டு கட்டின இந்த பங்களாவை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம்.
மெட்ரோ வாட்டர் கனெக்ஷனும் அவைலபிளாக இருக்குது. சம்பில் வந்து ஃபில் ஆகிடும். அதே போல் கிரவுண்ட் வாட்டருக்கு போரும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் ஸ்டேர் கேஸை பார்க்குறோம். இந்த ஸ்டேர் கேஸை லிவிங் ரூம்லேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி டிசைன் செஞ்சுருக்காங்க. ஸ்டேர் கேஸோட ஃப்ளோரிங்க்கு கிரானைட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ்க்கு ஃபுட் லைட்டை எல்இடியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. ஹேண்ட்ரைல எஸ்எஸ்ல டிசைன் பண்ணி கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க லிவிங் ரூம். இந்த ரூமுக்கும் ஃபால் சீலிங் ஒர்க்கை லைட்டிங் எஃபெக்டோட ரொம்பவே அழகாக டிசைன் செஞ்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க இந்த லிவிங் ரூமோட சைஸு 13.7க்கு 10 என்ற அளவில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க மாஸ்டர் பெட்ரூமை பார்க்க போகிறோம். மாஸ்டர் பெட்ரூம் பிரம்மாண்டமாக ரொம்ப பெரிய சைஸில் அமைஞ்சிருக்கும். அதுக்கு அப்புறமா தேர்ட் பெட்ரூமை பார்த்துட்டு அது கூடவே பால்கனி அமைஞ்சிருக்கு. அந்த பால்கனியும் பார்த்துடலாம் வாங்க. கடல் போல பெரிய அளவில் அமைஞ்சிருக்க மாஸ்டர் பெட்ரூமை பார்க்குறோம். இந்த பெட்ரூமோட சைஸு 17க்கு 15.6 என்ற அளவில் அமைஞ்சிருக்கு. மாஸ்டர் பெட்ரூமில் டிவி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. ஃபால் சீலிங்கை டிஃப்ரெண்ட்டாக டிசைன் செஞ்சு லைட்டிங் எஃபெக்டோட செமையாக அமைச்சிருக்காங்க. ரூமுக்கு தேவையான அளவுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் அமைச்சு கிளாஸ் பார்ட்டிஷனும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ட்ரெஸ்ஸிங் ரூமு. இங்கே தேவையான அளவுக்கு செல்ஃப் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒர்க் போயிட்டுருக்கு. ஃபினிஷிங் செஞ்சு கொடுத்துருவாங்க. மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதியோட அமைஞ்சிருக்கு. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு தான் கிளாஸ் பார்ட்டிஷன் செஞ்சுருக்காங்க. அடுத்ததான் இந்த பங்களாவோட தேர்ட் பெட்ரூமை பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு லைட்டிங் எஃபெக்ட் செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதி செஞ்சுருக்காங்க. பால்கனி வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸு 13க்கு 11 என்ற அளவில் அமைஞ்சிருக்கு. வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரூமுக்கு தேவையான அளவுக்கு ஸ்டோரேஜ் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமை பார்க்க போகிறோம். வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமை வெஸ்டர்ன் டைப்பில் டிசைன் செஞ்சுருக்காங்க. வால் டைல்ஸை டிஃப்ரெண்ட் டிசைனில் சீலிங் ஹைட்டுக்கு பதிச்சிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பால்கனியை பார்க்குறோம். இந்த பால்கனியோட சைஸு 9க்கு 7 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. ஹேண்ட்ரைல எஸ்எஸ்ல அமைச்சு கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பால்கனிக்கும் ஃபால் சீலிங் அமைச்சு லைட்டிங் எஃபெக்ட் செஞ்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததான் நம்ம ஓப்பன் டெரஸை பார்க்க போகிறோம். அங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க.
ஓப்பன் டெரஸோட என்ட்ரன்ஸுக்கு ஒரு டோர் அமைச்சு சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில்லும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே நல்ல ஸ்பேசியஸாக வாஷிங் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் ஓப்பன் டெரஸை பார்க்குறீங்க. இங்கே கூலிங் டைல்ஸ் பதிச்சிருக்கோம். அதனால் வெயில் நேரத்தில் நீங்கள் வெறுங்காலோட வேணாலும் நடக்கலாம். மேலும் தகவல்களுக்கு எங்களை அணுகவும். அனைத்தும் நன்மைக்கே ஏ ப்ராப்பர்ட்டி.